ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 12 புதன்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கிறதா இருக்குது. இந்த சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது, இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அந்த டைமில் வெளியே போகலாமா, எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி நைட்டில் தான் நடக்குது. சூரிய கிரகணம்ன்றதுனா என்னென்னா, சூரியனோட ஒரு பகுதியவோ நடுப்பகுதியவோ இல்லை கொஞ்சோண்டு பகுதி கார்னரில் நிலாவால் மறைக்கப்படுறது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் ஃபுல்லாக நமக்கு தெரியாமல் அதோட சில பகுதி நடுவில் நிலாவால் மறைக்கப்படுறது தான் சூரிய கிரகணம் சொல்லுவாங்க. நமக்கு நாளைக்கு நடக்க போகிற சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்திய டைப் படி நைட்டில் நடக்குது. அதாவது பகலில் நமக்கு இங்கே நைட்டாக இருக்கும்போது சில வெளிநாடுகளில் பகல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நாடுகளில் சில நாடுகளில் தான் இந்த சூரிய கிரகணம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது நைட்டில் நடக்கிறதுனால அஃப்கோர்ஸ் சூரியன் நமக்கு வராது. ஸோ சூரிய கிரகணத்தை நம்ம பார்க்கவோ உணரவோ முடியாது. எத்தனை மணிக்கு இந்த சூரிய கிரகணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வெப்சைட்டில், அதாவது கூகுளில் சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 9:45 2:15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 9:45 நாளைக்கு நைட்டு 9:45 2:15 2:15 வரைக்கும் சூரிய கிரகணம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. சில லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நைட்டு 9:02 அதே நாள் நைட்டு 1:28 வரைக்கும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கிட்ட அந்த சூரிய கிரகணம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சூரிய கிரகணம் நாளைக்கு 9 மணிலேருந்து 2:30 முடிஞ்சிருது. நான் சொன்ன மாதிரி 2 இடத்துல 2 விதமாக டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி நடந்தாலுமே நைட்டில் தான் இந்த சூரிய கிரகணம் நடக்குது. அதனால் இந்த சூரிய கிரகணத்தை நினச்சி நீங்கள் பயப்படவோ எதுவுமே ஒரியாக வேண்டாம். இப்போ பகலில் வெளியே போக வேண்டியது இருக்குன்னா தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பகலில் அந்த கிரகணம் ஆரம்பிக்கலை. அந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதே 9 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் பகலில் நீங்கள் வெளியே போனாலும் அந்த டயத்தில் கிரகணம் ஆரம்பிச்சிருக்காது. அதனால் நீங்கள் போகிறதுனா தாராளமாக போய்க்கலாம். நைட்டில் அந்த 9, 10, 11 மணி கிரகணம் நடக்கிற டயத்தில் வெளியே போகலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அது நமக்கு நைட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில்ன்றனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக போகிறதுனா போய்க்கலாம். அந்த டைமில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக டே டு லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி பண்ணலாம். அந்த லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். கிரகணத்தப்போ சிலருக்கு வயிறு ஒத்துக்காது, டைஜஷன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் நான்வெஜ், ரொம்ப ஆயிலி ஃபுட்டு இது மட்டும் எடுத்துக்காதீங்க. அது கிரகணத்தப்போன்னு கிடையாது, எப்போயுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. 8 மணி 8:30 மேலே டின்னர் சாப்பிடாதீங்க. மெயினாக நான்வெஜ், ஆயில் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம். நீங்கள் எப்போயும் எந்த மாதிரி இருப்பீங்களோ அதே மாதிரி கிரகணத்தப்பையும் நீங்கள் இருக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.